ஜெயந்தி ஜெயந்தி இங்க வா. கண்ணை காணோம். கண்ணு எங்க இருக்கு? கண்ணா? கண்ணுன்னா தெரியாதா? என் துப்பாக்கி எங்க? எனக்கு தெரியாது. டேய் அத்தை, என்ன மாப்பிள்ள? இதுல என் துப்பாக்கி இருந்தது பாத்தீங்களா? பாக்கலையே. என்ன இது அவளை கேட்டாலும் தெரியாதுங்கிற, உங்களை கேட்டாலும் தெரியாதுங்கிறீங்க? வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? வீட்டுக்கு யாரும் வரலையே. வீட்டுல நீங்க நானு ஜெயந்தி 3 பேர் தான் இருக்கோம். உங்க பெட்ரூம்ல எப்பவுமே பெட்டு கீழே தானே கண்ணை வைப்பீங்க. அத்தை, குளிக்க போறதுக்கு முன்னாடி நான் தான் இங்க வச்சுட்டு போனேன். ஒருவேளை ஜெயந்தி எடுத்துருப்பாளோ? ஐயோ, நீங்க ஏன் மாப்பிள்ள துப்பாக்கிலாம் வீட்டுக்கு கொண்டு வரீங்க? அவ இருக்கிற நிலைமையில அது துப்பாக்கின்னு தெரியாம ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா? இப்ப அதுவா பிரச்சனை? எப்படி காணாம போச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. காலைல இருந்து துப்பாக்கி இப்ப எப்படி காணாம போவோம்? ஜெயந்தி இங்க வா. காலையில மாப்பிள்ள சட்டையில இருந்து ஏதாவது எடுத்தியாமா? இல்லையம்மா. காலையில பால்காரனுக்கு எப்படிமா பணம் கொடுத்த? பால். அவ காலையில பால்காரனுக்கு பணம் கொடுத்தா, உங்க பார்சலும் தான் எடுத்து கொடுத்தா. நீங்க அப்ப தூங்கிட்டு இருந்தீங்க. அப்போ துப்பாக்கியை பார்த்துருக்கலாம், எடுத்திருக்கலாம். நீ துப்பாக்கி எடுத்த? துப்பாக்கியா? நானா? அது அருவி கட்ட முட்டோம். துப்பாக்கியில நீ ஏன் எடுக்கிற? மாப்பிள இப்படியே போச்சுன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அந்த துப்பாக்கி வேற யார்கிட்ட மாட்டிச்சுன்னா எனக்கு வேலை போயிடும் தெரியுமா? அதை எங்க மறந்து வச்சிருக்கான்னு தெரியலையே. அது வேற பயமா இருக்கு. எதையாவது சுட்டுக்கிட்டு வச்சுட்டான்னா அது வேற விபரீதமா போயிடுமே. ஏமா கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருமா. வீடா இது? மனுஷன் இருப்பானா? எங்க நரகம் எங்க எடுத்து வச்சான்னு தெரியலையே. ஒரு மணில போ, எனக்கு வராத்துறதுக்கு ஒண்ணு வந்து வாட்ச் இருக்கா பாரு எனக்கு. என்ன குறுக்க வந்து நின்னுட்டு இருக்க? அங்க போய் உட்காரு. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. வேலைக்கு போற நேரத்துக்கு ஆளாளுக்கு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் மாப்பிள்ள அவளை திட்டுறீங்க? விக்கல் எடுக்குதுல, தண்ணி குடிமா. அதையே நான் தான் எடுத்து கொடுக்கணுமா? செஞ்சு தொலைறேன். நல்லா வந்து வாட்ச் இருக்கு பாரு எனக்குன்னு. அத்தை, ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஃப்ரிட்ஜ்லயா? அங்க யார் கொண்டு போய் வச்சா? ஏண்டி பாட்டில தண்ணி பிடிச்சி வைக்கும்போது அப்படியே கொண்டு போய் வச்சிட்டியா ஃப்ரிட்ஜில் துப்பாக்கிய? என்ன பாத்துக்கிறீங்க நீங்க அவளை? உங்களுக்கு அக்கறையெல்லாம் இல்லையா உங்க பொண்ணு மேல? அதான் கிடைச்சிடுச்சு இல்ல மாப்பிள்ள, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்களேன். இந்தா குடி. மாத்திரை சாப்பிடணும். உனக்கு இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதான் எப்படின்னு எனக்கு புரியல. மாப்பிள்ள காலையில செல்வம் வந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு போனாரு. அதுவும் ஃப்ரிட்ஜ்லயே இருக்கு. அதையும் நீங்களே எடுத்து கொடுத்துருங்களேன். இந்தாங்க. இந்தாமா. அப்ப நான் கிளம்புறேன். இவ்வளவு பத்திரமா பாத்துக்கங்க. அரவிந்த். அரவிந்தா? அரவிந்த். என்னத்த என்னென்னமோ உளறிட்டு இருக்கா? அரவிந்த். அத்தை ஒன்று பண்ணுங்க. இவ என்னென்ன சொல்றாலோ ஒரு நோட்ல எழுதி வைங்க. டாக்டர் கிட்ட போகும்போது இதை பத்தி கன்சல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. அவன் பேரு அரவிந்த்.
அரவிந்தா? இவன் யாரு? இவன் எங்க இருந்து வந்தான்? அவன் பேர் அரவிந்தா. சாரி டார்லிங், லேட் ஆயிடுச்சு. பாவம், நீயும் தனியா இருந்த, யாரும் துணைக்கு இல்லாம. அனுப்புனீங்களே சூப்பரா ஒரு ஆள. யார் அவ? யாரு? நான் யாரையும் அனுப்பலேமா? அத்தை, நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேன். என்கிட்ட போய் சொல்லாதீங்க. யார் இந்த மகா? ஓ, மகாலட்சுமியா? ஓகே, இங்க வந்திருந்தாளா? ஏன், என்னாச்சு? நம்ம குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுக்கு அவ யாரு? நீங்க எதுக்கு நம்ம வீட்டுல நடக்கிறதெல்லாம் அவகிட்ட சொல்லணும்? உங்ககிட்டயும் என்கிட்டயும் அவளுக்கு அந்த அளவுக்கு என்ன உரிமை இருக்கு? பூஜா, மகாலட்சுமி ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவ எவ்வளவு வேணா இருந்துட்டு போகட்டும். உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா நீங்க என்கிட்ட நேரடியா கேட்க வேண்டியது தானே. நம்ம கூட எதுக்கு இவ ஏஜென்ட்டா? அவ வந்து எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு வச்சுக்கிட்டீங்க. ச்சே, அசிங்கமா போச்சு. பூஜா, மகாலட்சுமி ரொம்ப தங்கமான பொண்ணுமா, சமூக சிந்தனை உள்ளவ. யூனோ சம்திங், இளவரசி உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தாலே, அப்போ இவ தான் பிளட் கொடுத்து அவளை காப்பாத்தினான். என்கிட்ட அன்பா மரியாதையா பழகுற பொண்ணுமா அவ. அந்த உரிமையில உங்ககிட்ட அவ அப்படி பேசியிருப்பா. ஆமா, நீயே அதுக்கு இவ்வளவு அப்செட் ஆற? பெரிய இவ மாதிரி வந்து உனக்கு என்ன பிரச்சனை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றான். சரியான முந்திரி கொட்டை. ஏன் பிரச்சனைய சால்வ் பண்ணிக்க எனக்கு தெரியும். ரோட்ல போற வரவ எனக்கு தேவையில்லை. அது சரி, உனக்கு தான் உன் அத்தை உதவி கூட தேவைப்பட மாட்டேங்குதே. என்னது? என்ன சொன்னீங்க? நீ என் மேல பாயாத. உன் பிரச்சனைக்கு நீ தீர்வு கண்டுக்கிற தெம்பும் தைரியமும் உனக்கு இருந்ததுன்னா, உன் மனசுல இருந்ததுன்னா, என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க முடியாது. அதே சமயம் அனாவசியமா ஒரு பிரச்சனையில மாட்டிக்க போறியோன்ற கவலை எனக்கு இருக்கு. எனக்கு தெரியும் அது. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இருமா, அதுக்கு முன்னால எனக்கு ஒரு வேலை இருக்கு. செல்வம், செல்வம். அம்மா சொல்லுங்கம்மா. உன் பொண்ணோட காலேஜ் ஃபீஸ்னு சொன்னல? ஆமாம்மா. இந்தா, இன்னும் கொஞ்சம் வேணும்னா சொல்லி இன்னொரு செக் தரேன். இல்லைம்மா, இதுவே போதும், நான் பார்த்துக்கிறேம்மா. சரி. பூஜா, நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்னப் பண்ணிட்டு வரேன். இதெல்லாம் எடுத்து வச்சிரு. உன் செல்லுக்கு புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு. ஏமா, உள்ள வாமா. ஒரு கொலகாரி, ஒரு கொள்ளக்காரி. சரியாதான் இருக்கு ஜோடி. 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா இருந்தா உங்களுக்கு நல்லது. புதுசா ஏதாவது குழப்பம் பண்ணீங்க, தொலைச்சிருவோம். தொலைச்சி புரிஞ்சதா? உள்ள போ.
இந்த செல்லுல நிறைய கொசு இருக்காமா? இது என்னம்மா கேள்வி? கொசு, பல்லி, பாம்பு, பூரா, மனுஷங்க, இப்படி விஷ ஜந்துக்கள் இந்த ஜெயிலுக்குள்ள நிறைய இருக்கு. ஐயோ, எனக்கு கொசுன்னு அலர்ஜிம்மா. அதை நீங்க தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஐயோ, நான் எந்த தப்பு பண்ணலம்மா. நான் நிரபராதி. அதுவும் ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். இந்த காலத்துல நிரபராதிங்க உள்ளேயும் குற்றவாளிங்க வெளியிலயும் இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ குற்றவாளிங்களுக்கு உள்ள இடம் இல்லை பாருங்க. நான் யார்கிட்டையும் கொள்ளையடிக்கலம்மா. எனக்கு சேர வேண்டிய பணம், அதை நான் உரிமையோட எடுத்துக்கிட்டேன். அது ஒரு தப்பா அம்மா? உன் பேர் என்னம்மா? என் பேர் இளவரசி. உங்க பேரு? சாந்தி. நீ கொலகாரியா? ஆமாம்மா. நல்லவ மாதிரி நடிச்சு என்னை கெடுக்க பார்த்தான் ஒரு அயோக்கிய. அவனை கொலை பண்ணிட்டேன். ஊர்ல நிறைய ஆம்பளைங்க அப்படிதான் இருக்காங்கம்மா. நான் வளர்த்த பொண்ணு மகா. அவளை அந்த சுப்பிரமணி அப்படிதான் நாசம் பண்ணிட்டான். மகா? சுப்பிரமணியா? அது ஒரு பெரிய கதைம்மா. என் புருஷனோட தங்கச்சி பொண்ணு மகா. எங்களுக்கு அடங்கி ஒடுங்கி பாசமா தான் இருந்தா. என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு எடுத்திருந்தோம். திடீர்னு எங்கிருந்தோ கையில ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்துட்டான் அந்த ஆட்டோக்காரன் சுப்பிரமணி. குழந்தை பேரு? ராஜலக்ஷ்மிமா. அவன் வந்து என்ன சொக்குப்பொடி போட்டானோ தெரியல, மகா சுத்தமா மாறிட்டா. அந்த குழந்தைக்கு அம்மான்னு சொல்லிக்கிட்டு அந்த குழந்தை தூக்கிக்கிட்டு ஊர் சுத்துறது, ஊர் ஊரா போய் லாட்ஜில் 10 நாள் 20 நாள்னு தங்கறது. அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாங்க எவ்வளவோ தடுத்தோம். எப்படியாவது மகாவை என் புள்ள அரவிந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சோம். நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துச்சும்மா. ஏதேதோ பொய் சொல்லி அந்த சுப்பிரமணி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டா. இப்ப மகா மனச மாத்தி பணத்தை திருடிட்டோன்னு எங்க மேல அபாண்டமா பழிய சுமத்தி என் புருஷனையும் என்னையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. நீங்க இவ்ளோ தெளிவா இருக்கீங்க, ஆனா இந்த தெளிவு ஏன் மகா கிட்ட இல்ல? ஒரு ஆம்பளை கையில குழந்தையோட என் பொண்டாட்டி செத்துட்டா, என் பிள்ளைய நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னா எந்த பொண்ணுதான் மனசு இறங்க மாட்டா? பொம்பளைங்கனாலே இறக்க குணம் உள்ளவங்க தானே. அவளை யோசிக்க விடாம சென்டிமெண்டா பேசி அவ மனச மாத்தினா அவ என்னதாமா பண்ணுவா? பொண்டாட்டி செத்துட்டா நான் சொன்னாரு. அந்த பொம்பளை பேர் கூட சொல்லல, அவளோட போட்டோ கூட வீட்ல வைக்கல. மகராசி. இந்த மாதிரி அயோக்கியனோட வாழ்றதை விட மேல போய் சேர்றதே பெட்டர்னு போய் சேர்ந்துட்டா போல இருக்கு. அவளுக்கு இவன் என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கானோ. அவ நிம்மதியா போயிட்டா. இவன் இங்க உசுரோட இருந்து எல்லாரோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு இருக்கான். மகா சொத்து மேலதான் அந்த ஆட்டோக்காரனுக்கு கண்ணு. மகா வாழ்க்கைக்கு எடுத்து அந்த சொத்தை அடையாம அவன் விடமாட்டான் போல இருக்கு. அவனு விளங்க மாட்டான். அவன் சந்ததியை நாசமாதான் போகும். அந்த குழந்தைய பாரு என்ன பாடுபட போகுதுன்னு. அப்பன் செய்யற பாவம்லாம் அந்த குழந்தை தலையில தான் விடிய போகுது. சரிம்மா, நான் போய் தூங்குறேன். வந்தது என் கதையை சொல்லி உன்னை நான் தூங்க விடாம பண்ணிட்டேன். நீ படுத்துக்க. என்னம்மா தூங்கலியா? எனக்கு தூக்கமே போயிடுச்சு. பூஜா 15 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வரேன்னு ஃபோன் பண்ணிட்டா. சரி, பணம் வந்தது என்ன பிளான்? இங்கேருந்து நேராக ஹைதராபாத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு அங்கேருந்து சிங்கப்பூருக்கு ஃப்ளைட்டில் போகிறோம். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த 15 லட்சத்தை நம்ம செல்வ பாண்டிக்கு தரணும். ஏன் தரணும்? ஏன்னா அவரு நம்மள என்ன? ஆமா, ஏன் தரணும்?
அந்த ஆளால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அழகாக ஃபாரினில் போய் செட்டில் ஆயிடலாம். ஓகே, இங்க நிறுத்திக்கோங்க. பூஜா வந்துட்டா, ஆனா கையில பணப்பட்டி எதுவுமே இல்லையே. வேற ஹேண்ட்பேக் எடுத்துட்டு அவ பாட்டுக்கு வரா. வா, என்னன்னு பார்க்கலாம். ஹாய் பூஜா. இதுதான் நம்ம கடைசியா சந்திக்கிறது. இனிமே என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. முதல்ல பணத்தை கொடு, அப்புறம் பார்க்கலாம். என்னது இது? என்ன விளையாடுறியா? யாருக்கு செக்கு? நீங்க கேட்ட 15 லட்சம் ரூபாய், அதுக்கான செக். நம்ம என்ன குத்து வேலை கேட்டு ரிப்பன் கட் பண்ணி பிசினஸா பண்ண போறோம்? செக்கை கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்கா? பணம் எடுக்க முடியல, செக் தான் இருந்தது. இந்த பாரு பூஜா, எங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பணம் தான் வேணும். இந்த செக்கெல்லாம் வேண்டாம். நான் தான் என்கிட்ட இவ்வளவு பணம் இல்லைன்னு சொன்னல. உலகத்திலே பிளாக்மெயில் பண்றவங்களுக்கு செக் கொடுத்த முதல் ஆள் நீதாண்டி. அதுல என்ன தப்பு? ஏய், இது நாங்க அக்கவுண்ட்ல போட்டா போலீஸ்ல மாட்டுவோம், ஜெயிலுக்கு போவோம். ஆதாரத்தோட ஆயுள் தண்டனை வாங்கி தர போறியா? அதானே உன் திட்டம்? இல்ல இல்ல. ஆமா, அதுதான் எங்க திட்டம். ஏய் ஏய் ஏய், வாடா வாடா. அத்தை, நீ தப்பு பண்றன்னு எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அதனால தான் 10 லட்சத்தையும் கொடுத்தேன், பிளாங்க் செக்ஸ்லையும் கழுத்து போட்டேன், போலீஸையும் ஃபாலோ பண்ண வச்சேன். அத்தை, நான் வந்து எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க மேடம். இவங்களை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு பின்னணியில யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. வாமா. தொடாதீங்க சார், நான் ஒரு லாயரை பார்க்கணும். அடிச்சே வாய் மூடு. ஒரு லாயர் நிக்கிறேன், என்கிட்ட பேசினா போதும். சட்டப்படி என்னை யாரும் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்? அர்த்தமும் தெரியாது, காரணமும் தெரியாது. சினிமாக்களை பார்க்க வேண்டியது, அங்க என்ன பேசுறாங்களோ அதையே இங்கேயும் பேச வேண்டியது. அது ஏன் கிட்ட ஜோக் ஆஃப் தி செஞ்சுரி. இன்ஸ்பெக்டர், உங்க கடமையை செய்யுங்க. வாமா, ஸ்டேஷன் போலாம். வாமா வா. அத்தை, கவலைப்படாத, இனிமே அவங்களால உனக்கு எந்த தொல்லையும் வராது. வா. சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். சில தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து அடுத்த வாரம் பொது வேலை நிறுத்த அறிவிச்சிருக்காங்க. எஸ்கியூஸ் மீ சார். சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லுங்கள். இல்லை சார், உங்கள் மாமியார்னு சொன்னாங்க, ஏதோ முக்கியமான விஷயமா. சாரி சார். இட்ஸ் ஓகே. ஹலோ மாப்பிள்ள, என்னாச்சு? நம்ம ஜெயந்தி ஜெயந்திக்கு என்னாச்சு? நம்ம ஜெயந்தி வீட்ல இந்த ஜெயந்திய காணோம் மாப்பிள்ள. ஜெயந்தியை காணுமா? மாப்பிள்ள, எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ள. அறிவு இருக்கா உங்களுக்கு? சாரி சார். என்னாச்சு? என் ஒய்ஃபை காணுமா? என்ன சண்முகம் சொல்றீங்க? என் ஒய்ஃபோட கண்டிஷன் தான் உங்களுக்கே தெரியுமே. சரி, நீங்க போங்க சண்முகம். தேங்க்யூ சார். இருங்க, நான் உடனே வரேன். சீக்கிரமா வாங்க மாப்பிள்ள. சார். ஜெயந்தி எங்கடி போன? ஐயோ, என்ன மன்னிச்சுடுங்க அத்தை. பூஜா, என்னம்மா அது? உட்கார் உட்கார். ஐயோ, பிள்ளைத்தாச்சி பொண்ணு, இந்த மாதிரி இப்படி சடன் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணக்கூடாதுமா. என்னது இதெல்லாம்? நான் மட்டும் வந்திருக்கலன்னா உன் உயிருக்கே ஆபத்தா போயிருக்கும். நான் உங்க உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க மிரட்டலுக்கு பயந்தேன் அத்தை. என்ன பூஜா, என்ன பேசுற நீ? நான் ஒரு வக்கீல், நீ ஒரு தொழில் அதிபரா இருந்திருக்க. நம்ம 2 பேரும் லைஃப்ல எத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருப்போம். அப்பெல்லாம் நிமிர்ந்து தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண, இப்ப என்னாச்சு உனக்கு?
என்னமோ தெரியல அத்தை. நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சதுல இருந்து மனசுக்குள்ள என்னமோ பயம் பதட்டம் அதிகமா இருக்கு. கவலைகளும் அதிகமா இருக்கு. அது அப்படி இல்ல பூஜா. உனக்கு இப்பதான் வாழ்க்கையிலே ஒரு பிடிப்புன்னு வருது. இத்தனை நாள் வரைக்கும் யாருக்கும் அடிப்பணியாம நீ பாட்டுக்கு சுதந்திர பறவையா இருந்துட்ட. இப்பதான் உனக்கு புருஷன், குழந்தை, வீடு இன்னும் பொறுப்பெல்லாம் மனசுல வந்துருச்சுல்ல, அதனால ஏற்பட்டிருக்கிற பயம் அதுதான் உன்னை கொஞ்சம் கலவரப்படுத்திருக்கு. இருக்கலாம் அத்தை. ஆனாலும் நீ என்கிட்ட எதுவும் சொல்லலைங்கிறது எனக்கு கொஞ்சம் மனசுல வருத்தம் தாம்மா. இவ்ளோ நடந்திருக்கு, ஒரு வார்த்தை நீ சொல்லல. And you kept me guessing all the time. And I hate guessing games. வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்கிறவனா? அத்தை, அவங்க அருள் பேரை சொல்லி மிரட்டினாங்க. அருளோட போன் அவங்க கிட்ட இருக்கு. அவரை பிடிச்சு பணைய கைதியா வச்சிருக்காங்கன்னு சொல்லி அவரோட செல்போனை காட்டினாங்க. அதனாலதான் நான் அவங்கள நம்பினேன். இந்த விஷயத்தை எல்லாம் உங்ககிட்ட சொன்னா அருளை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. அருள் இப்ப லண்டன்ல சௌக்கியமா இருக்காம்மா. வேலை விஷயமா ஆஸ்திரேலியா போயிருந்தா. போன இடத்துல செல்போன் தொலைஞ்சு போச்சு. அந்த போன் எப்படி அத்த ரிச்சர்ட் கைக்கு வந்தது? நீ கேக்குற கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்விதாம்மா. ஆஸ்திரேலியால அருளுக்கு இந்த போன் தொலைஞ்சு போனது இங்க ரிச்சர்ட் கையில கிடைக்கணும்னா இந்த விஷயத்துல ரிச்சர்டும் ஜூலியும் மட்டும் இன்வால்வ் இல்ல, இவங்க பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்குன்னு தான் புரியுது. இந்த நெட்வொர்க் லண்டன், ஆஸ்திரேலியா, இந்தியான்னு அப்படி கோத்து இருக்கு. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இருந்தாலும் அந்த ஜூலி கிட்ட நான் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் போச்சு அத்தை. என் வீட்டுல ஒரு மட சாம்பிராணில உட்காந்துருக்கு, எப்படி 10 லட்சம் ரூபாய் போகாம இருக்கும்? அத்தை, ஒன்னதான் சொல்றேன். என்னமோ ஏன் மூளை அங்க வேலை செஞ்சது, அதனால பணம் நமக்கு திருப்பி கிடைச்சது. அத்தை எப்படிங்கிறியா? இரு, சிரிக்காத. வெரி நைஸ். அத்தை, வைர நெக்லஸ் எப்படி? நீ கொடுத்த பணத்தை ஜூலி கிட்ட இருந்து கைப்பற்றியாச்சு. ஆகவே நீ செய்த குற்றத்திற்கு தண்டனையாக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வைர அடிகையை உன் கழுத்தில் அணிந்திருக்க வேண்டும் என்று இந்த தமிழரசி நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. தேங்க்யூ அத்தை. ஆஹா, பியூட்டிஃபுல். ஹலோ. சரி, பக்கத்து ஏரியாவில் தேடி பாருங்க. இங்கே போய் யூ-டர்ன் எடுங்க. ஓகே சார். இல்லைங்க, அங்கே போங்க. கான்ஸ்டபிள் சார், என்னாச்சு? ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி செத்துருச்சு சார். என்ன வயசு இருக்கும்? ஒரு 25-26 வயசு இருக்கு சார். தலையா தலைமா தெரியுமா? சரிங்க சார். சரி, எல்லா ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரி, ஓகே சார். போகலாம். ஓகே சார். தலையில இல்லையா? முதல்ல
ஹாய். என்ன வாக்கிங்கா? ஆமா, டாக்டர் என்ன வாக்கிங் போக சொல்லிருக்காரு. ஆனா எனக்கெல்லாம் வாக்கிங் இல்ல, ஒன்லி டாக்கிங் தான். அப்ப என்ன டாக்கிங் அண்ட் வாக்கிங்கா? அட பர்றா, நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கு. நேத்து ரொம்ப கோவமா இருந்தீங்க, என்ன திட்டினீங்க, வீட்டை விட்டு வெளியே போனலாம் சொன்னீங்க. நேத்தைய கோவம் நேத்தோட போச்சு. நான் ஏன் இவ்ளோ குண்டா இருக்கேன்னு தெரியுமா? ஏன்? ஏன்னா நான் எப்பவுமே என்ன சந்தோஷமா வச்சுக்குவேன். குண்டா இருக்கிறவங்களுக்கு கோவம் அதிக நேரம் மனசுலயே தங்காது. அப்பப்போ அந்த டென்ஷனை ரிலீஸ் பண்ணி ரிலாக்ஸ் ஆயிடும். ஓஹோ, எப்பவுமே கோவமா இருக்கிறவங்க எப்பவுமே ஒல்லியா தான் இருப்பாங்க. அப்படியா? இத யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். நல்லா ஜோக் பண்றேன். சரி, உட்கார்ந்து பேசலாம். ஓகே ஓகே. நேத்து நான் அப்படி கோவமா நடந்துக்கிட்டதுக்கு சாரி. ஐயோ, தட்ஸ் ஓகே. அத நான் நேத்தே மறந்துட்டேன். வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுட்டேன். இப்போ என் உலகம் என் அத்தை தான். திடீர்னு நீங்க எங்க 2 பேர் நடுவுல வந்ததும் நான் கொஞ்சம் பொசசிவ் ஆயிட்டேன். நல்ல கதையா இருக்கு பூஜா. எனக்கு உங்க அத்தையை பத்தி எதுவுமே தெரியாது. நாங்க ரொம்ப நாள் பழகுனதும் கிடையாது. ஆனா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். அவங்க ரொம்ப பாவம். அவங்க கிட்ட பணத்தால வாங்க முடிஞ்சது எல்லாம் இருக்கு, சந்தோஷத்தை தவிர. புருஷன் பெரிய லாயர், ஆனா டிவோர்ஸ் பண்ணாமலே பிரிஞ்சிருக்காங்க. அழகான அறிவாளியான ஒரு பையன், ஆனா லண்டன்ல இருக்காரு. தினம் பூஜை புனஸ்காரம்னு பண்றாங்க. ஆனா குடும்பத்தை ஒன்னா வச்சுக்க முடியல. உங்க அத்தை மாமா ஏன் பிரிஞ்சிருக்காங்க தெரியல. பூஜா, அந்த காரணத்தை நீ முதல்ல கண்டுபிடி. நம்ம 2 பேருமே அவங்கள சேர்த்து வைப்போம். ஆமா மகா, கட்டாயம் உதவி எனக்கு தேவைப்படும். நானும் என் அத்தை மாமாவை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக கடவுளை வேண்டிக்கிறேன். வேண்டதோட நிறுத்திக்காம அதுக்கான முயற்சியும் எடுக்கணும். அப்ப நான் எந்த முயற்சியும் எடுக்காம வெறும் பில்டப் பண்றேன்னு சொல்றேன், அப்படிதானே? உன் கேரக்டர் எப்படி? எப்பவுமே இப்படி ஜாலியா இருக்கிறது தானா? உனக்கு பிரச்சனைகளே இல்லையா? ஏன் இல்ல, நிறைய இருக்கு. ஷேர் பண்ணிக்கதான் சரியான ஃப்ரெண்டே இல்ல. இப்பதான் நான் இருக்கேனே. இருக்க, ஆனா அவ்வளோ நெருக்கமா இல்லையே. என்ன பண்ற இப்போ? Oh my God. சரி, நீ இவ்ளோ நெருங்கி வந்துட்டதுனால நாம இன்னில இருந்து திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். பூஜா, என் மனசுல ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை அரிச்சுக்கிட்டே இருக்கு. சரியா முடிவெடுக்க முடியாம ரொம்ப தவிக்கிறேன். சொல்லு. சொல்லுவேன், ஆனா இது ரொம்ப பர்சனல். ஆளு ஊரு யாரு பேரு இதெல்லாம் கேட்க கூடாது, சரியா? சரி. நான் ஒருத்தரை லவ் பண்றேன். ஓ, லவ் மேட்டரா? இன்ட்ரெஸ்டிங். சொல்லு சொல்லு. ஆனா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு பூஜா. கல்யாணம் ஆனவரா? வேண்டாம் மகா, பாவம் அவரோட வைஃப். வீணா ஒரு பொண்ணோட பாவத்தை கொட்டிக்காத. அவருக்கு வைஃப் இல்ல பூஜா, ஒரு குழந்தை இருக்கு. நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அவர் நல்ல கேரக்டர். என் உயிரை 2 தடவை காப்பாத்திருக்காரு. என் சொந்த பந்தங்களே என் சொத்தை சுருட்டினப்போ, என் பிசினஸ்ல நஷ்டம் ஏற்படுத்தினப்போ, எத்தனையோ பிரச்சனைங்க வந்தப்போ எனக்கு பக்கபலமா நின்னாரு. எனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வாரு. ஆனா என்ன கல்யாணம் மட்டும் செஞ்சுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. அவர் பண்றது கரெக்ட் மகா. எனக்கு என்னமோ இந்த காதல் சரியா வரும்னு தோணல. வேண்டாம், விட்டுரு மகா. இல்ல பூஜா, அவரோட வைஃப் அவர் கூட இருந்திருந்தா நான் கண்டிப்பா அவரை காதலிச்சிருக்கவே மாட்டேன். அவர் தனியாளா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு தான் எனக்கு அவர் மேல காதலே வந்துச்சு. அவருக்கும் என் மேல காதல் இருக்கு.
ஆனா அவர் அதை மறைக்கிறாரு. ஊர் உலகத்துக்கு பயப்படுறாரு. அவரை எப்படி சரி கட்டுறதுன்னே எனக்கு புரியல. இது கொஞ்சம் சிக்கல் தான். உனக்கு நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. யோசிக்க கொஞ்சம் டைம் கொடு. பூஜா, நல்லா யோசிச்சு ஒரு பதில சொல்ல. ஆனா நீ சொல்ல போற பதில் எங்களை ஒண்ணு சேர்க்கிற மாதிரி இருக்கணும். அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது பூஜா. ஹலோ, நான் சண்முகம் பேசுகிறேன். நம்ம மூணார் போகும்போது அந்த சாம தேடணும் இல்லையா, அவனை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சிதா? அவனை சர்ச் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ், நான் திரும்ப கூப்பிட்றேன். சார், என்ன சொல்லுவேன் இந்த நேரத்தில்? மேடம் காணாம போனதா தகவல் வந்தது. ஆமாம், நாங்கள் பீச் பக்கத்தில் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தோம். அப்போ படகு பக்கத்தில் ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க. யாரு? ஜெயந்தியா? ஆமாம் சார். யாரோ ஒரு பொம்பளைன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அது மேடம்னு தெரிஞ்சது. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். உங்கள் பேர் கூட ஞாபகம் இல்லை. நல்ல வேளை காலையில் மாத்திரை கொடுக்குறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். அப்போ மேடத்தை பார்த்தேன். அதனால அடையாளம் தெரிஞ்சு கூட்டிகிட்டு வந்தேன் சார். ஜெயந்தி எங்கே இப்போ? ஆட்டோவில் இருக்காங்க சார். வாங்க. ஜெயந்தி, என்ன ஜெயந்தி, எங்கே போயிருந்த? உன்னை தேடி எங்கெங்கெல்லாம் அலைஞ்ச தெரியுமா? வா. கையட. யாரா நீ? என் கையை பிடிக்கிற? என்ன ஜெயந்தி பேசுற? நான் உன் புருஷன். இது உன் வீடு. எனக்கு தெரியும். ஜெயந்தி, என்னம்மா ஜெயந்தி? ஜெயந்தி, தேங்க்ஸ் செல்வம். என்ன சார் மேடம் இப்படி ஆயிட்டாங்க? என்ன பண்றது, ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு சார். வேற ஏதாவது ஹெல்ப்? ஒரே ஒரு ஹெல்ப் தான். சொல்லுங்க சார். இந்த விஷயத்தை வெளியே யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சரிங்க சார். வர்றேன் சார். வாங்க. வண்டி எடுப்பா சார். வணக்கம் வக்கீலம்மா. சௌக்கியமா? அட, என்ன செல்வபாண்டி சார், ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. லண்டன் போயிருந்தேன். ஓ, பூஜா என் கூட தான் இருக்கா. அப்படியா? என் கூட யார் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இவங்க ரெண்டு பேரையும் வெயிலில் கூட்டு போறேன். செல்வபாண்டி, இவங்க இவங்க உங்களுக்கு என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமா, இவங்க ரெண்டு பேரையும் வெயில் எடுத்தது யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். சொல்லட்டா? மோகன் சர்மா. இந்த பாருங்கம்மா, மோகன் சர்மாவை பகைச்சிக்காத வரைக்கும் உங்களுக்கும் பூஜாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பகைச்சிக்கிட்டா ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க விடவும் மாட்டோம். இந்த கிளாஸ் கூட லண்டனில் இல்லை லண்டன்லேருந்து ஆஸ்திரேலியா போகும்போது அங்கே வாங்கினது. உங்கள் பையனை நீங்கள் உயிரோட பார்க்கணும்னா அந்த பூஜாவை உங்கள் வீட்டை விட்டு துரத்தணும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்க முடியாது.
வரட்டா? பூஜா, என்ன அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? என் பெரியப்பாவை பத்தி உன்கிட்ட பேசணும். என் பிரச்சனைக்கு ஏதாவது யோசனை சொல்லுவேன்னு நினைச்சு வேகமா ஓடி வந்தேன். சாரி, நான் அதை பத்தி இன்னும் சரியா தீர்மானிக்கல. பரவாயில்ல, ஸ்டார்ட். எனக்கு செல்வபாண்டின்னு ஒரு பெரியப்பா இருக்காரு. அவரு அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அதனால அப்பாவுக்கு பிடிக்காது. அதுல எங்க அப்பா மேல பெரியப்பாவுக்கு பெரிய மனஸ்தாபம். இல்ல, எல்லா சொந்தக்காரங்களும் ஏன் நமக்கு இப்படி இவ்ளோ பெரிய தலைவலியா இருக்காங்க? யார சொல்ற? அது என்னோட சொந்த கதை, நீ சொல்லுமா. எங்க அப்பா இறந்த பிறகு நான் அனாதரவா நின்ன. இவர்கிட்ட அடைக்கலம் கேட்டு ஓடுன. அவர் தயவு தாட்சண்யம் இல்லாம என்ன துரத்தி விட்டுட்டாரு. வேற வழி இல்லாம நான் அத்தை கிட்ட வந்து சேர்ந்தேன். அது பிடிக்காத இவரும் அத்தையோட வீட்டுக்காரரும். யாரு? அந்த பெரிய வக்கீல் மோகன் சர்மாவுமா? ஆமா, அவர் பேச்ச கேட்டு என் பெரியப்பா என் அத்தையை மிரட்டிருக்காரு. என்னது? தமிழரசி மேடமா? அவங்க மிரட்டினாங்களா? ஆமா, கோர்ட் வாசல்ல அந்த செல்வபாண்டி என் அத்தை கிட்ட, லண்டன்ல இருக்கிற உன் புள்ள உயிரோட இந்தியாவுக்கு வரணும்னா அந்த பூஜாவை வீட்டை விட்டு துரத்துங்க, அவளுக்கு நீங்க அடைக்கலம் கொடுக்க கூடாதுன்னு மிரட்டிருக்காரு. அது நிஜமாக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு மகா. அத்தை ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனா வெளிய காட்டிக்கல. என்கிட்ட கூட இந்த விஷயத்த ஊடகமா தான் சொன்னாங்க. எனக்கு தான் ரொம்ப கலவரமா இருக்கு. கழுத்துல தாலி, வயித்துல புள்ள. இந்நேரம் லண்டன்ல இருக்கிற என் புருஷன் அருளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. விஷயம் கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. ஓகே, அப்போ ஒரு காரியம் செய்யலாம். அவருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுப்போம். என்ன? அதாவது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ல? இது பெஸ்ட் ஐடியாடி. ஓ சாரி, உன்னை டீ போட்டு பேசிட்டேன். பரவாயில்ல, நீ என்ன டீ போட்டு பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நிஜமாவே திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அந்த சந்தோஷம் தானே? சேச்சே, உன்னை விட எனக்கு வயசு கம்மின்னு நீயே ஒத்துக்கிட்டியே, அந்த சந்தோஷம். பூஜா, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. நான் உன்கிட்ட சில விஷயங்களை கேட்பேன், நீ பொய் சொல்லாம உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லணும். நிச்சயமா. சரி, ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு பேசலாமா? ஓகே, கம். சரி, காஃபி சாப்பிட்டாச்சு. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன அது? அது கொஞ்சம் பர்சனல். திரும்பவும் லவ் மேட்டரா? இல்ல மேடம், இது ஏன் லவ் மேட்டர் இல்ல, ஓ லவ் மேட்டர். புரியலையே. அது உன் ஹஸ்பண்ட் அருளோட போட்டோவை காட்டுன, ஆனா அவரை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. சரி கேளு, நான் சொல்றேன். உன்னோடது லவ் மேரேஜா அரேஞ்ச்ட் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ். அப்புறம் எப்படி நீ அவரை பிரிஞ்சிருக்க? அத நினைச்சுதான் நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். நான் பண்ண தப்புக்கு இன்னைக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்னதான் பண்ண? அது எல்லாத்தையும் நான் இன்ஸ்டால்மெண்ட்ல சொல்றேன். ஆனா அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அம்மாவையே பிரிஞ்சிருந்தாரு. எனக்காக அத்தை கிட்ட சண்டையும் போட்டாரு. அந்த நேரத்துல அவங்களோட ஹஸ்பண்ட், அதான் வக்கீல் மோகன் சர்மா கூட இருந்தாரா இல்லையா? இல்ல, அதுக்கு முன்னாடியே தான் அவங்க பிரிஞ்சுட்டாங்களே. அந்த நேரத்துல உங்க அத்தை பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல? ஆமா, ஒரு பக்கம் என்னோட மாமனார் பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஏன் பிரச்சனை, அதோட எனக்கு சப்போர்ட்டா இருந்த வீட்டுக்காரர் பிரச்சனை. ஆனா இது எல்லாத்தையும்
என் அத்தையால தான் சமாளிக்க முடிஞ்சது தெரியுமா? கரெக்ட். பிரச்சனையை சமாளிக்க முடியறவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனையை கடவுள் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. நான் பண்ண தப்புனாலதான் என் அத்தை கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு நான் கடவுளை காரணம் காட்ட விரும்பல. பரவாயில்லையே, உன் பேச்சுல ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. இந்த மெச்சூரிட்டிக்கு காரணம் என் அத்தையும் அவங்களோட நடவடிக்கையும் தான். எவ்வளவோ தப்பு பண்ண பிறகும் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்த உடனே எனக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு ஆறுதலா இருந்தாங்க. ஷீ இஸ் கிரேட். பூஜா, இந்த நேரத்துல உனக்கு என்ன தோணுது? மொத்தத்துல என் அத்தைக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுல ஒண்ணு, நான் அருளோட சேர்ந்து வாழறத அவங்க பார்க்கணும். கூடிய சீக்கிரம் மாமாவோட அவங்கள சேர்த்து வைக்கணும். நானும் அருளை ரொம்ப மிஸ் பண்றேன். அவரை பிரிஞ்சிருக்கிற வலியும் வேதனையும் அவர் பக்கத்துல இருந்த போது தெரியல. இப்பதான் எனக்கு புரியுது. நான் ஒவ்வொரு நிமிஷமும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். புரிஞ்சிருச்சு. மகாவுக்கு அடுத்த வேலையும் ரெடி. முதல்ல செல்வபாண்டி விஷயம், அடுத்தது அருளோட விஷயம். தேங்க்ஸ் மகா. ஹலோ மேடம், ஃப்ரெண்ட்ஷிப்ல தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் தான். Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.